ஹலோ மக்களே, நம்ம பெப்பர் சிக்கன் நாட்டுக்கோழியில் தான் பண்ண போகிறோம். பெப்பர் சிக்கன் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா ஆகிடும். தொண்டெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படி இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக தாளித்து வேக விட்டாலும் ஓகே தான், ஆனால் குக்கரில் வேகும்போது நல்லா வெந்து வரும். இது இல்லைன்னா ரொம்ப நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. 1 மணி நேரம் நம்ம ஸ்லோவில் விட்டால் தான் வேகும். இப்போ குக்கர்லனா நம்ம ஒரு 6 விசில் கொடுத்து இறக்கணுன்னா சீக்கிரமாக ஆகிடும். இப்போ இருக்கிற உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக கூட வேக வச்சுக்கலாம். இப்போ நான் குக்கரில் செய்கிறேன். குக்கரில் வெறும் வேக வச்சு தான் எடுக்கிறேன். மசாலாலாம் நான் தனியாக தான் பண்ணுறேன். குக்கரில் எண்ணெய் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம இந்த சிக்கனை வேக வச்சிடலாம். சிக்கனை போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் வேகும். சேம் டைம் சாஃப்ட் ஆகும் சிக்கன். அப்புறம் நம்ம அதை குழம்புலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சுக்காவில் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. எப்படி இருந்தாலும் இதை நம்ம அவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வச்சாதான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றி நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம வேக விட்டுருவோம். வெந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கும் அப்படின்ட்டு. நம்ம 6 விசில் விட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் ரொம்பனா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்குன்னு. நல்லா இப்படி மேலே அந்த மஞ்சள் வரும் அந்த கொழுப்பு. அந்த நாட்டுக்கோழியில் அதான் ஸ்பெஷல். நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், எடுத்து பாருங்கள், பிடிச்சாலே பிச்சு வந்துடும். அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம இது பேனை அடுப்பில் வச்சுருங்க. நான் இது நிறையவே பண்ணுறேன் மசாலா. ஏன்னா நான் வேறு எதுலனாலும் நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தேவையான பொருள்லாம் போட்டிருக்கலாம். மிளகு போடுங்க. மிளகு ஒரு 4 ஸ்பூன் கொத்தமல்லி எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஏன்னா 1 ஸ்பூன் கொத்தமல்லின்னா அரை ஸ்பூன் மிளகு, அப்படி தான் நம்ம கணக்கு. நீங்கள் 1/4 கிலோ எடுக்கிறீங்கன்னா 1 ஸ்பூன் போதும். அரை கிலோ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பவுட்ரு பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஜாஸ்தி பண்ணுறேன். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுத்துருவோம். நல்லா வறுபடட்டும். எல்லாம் நல்லா வாசம் வரணும், அவ்வளோதான். ரொம்ப தீயக்கூடாது. வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் பட்டை, லவங்கு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஒரு 4 பீஸ் பட்டை, ஒரு 5-6 இது கிராம்பு, ஏலக்காய் ஒரு 4 போட்டுக்கோங்க. அப்புறம் இதை நல்லா வறுத்து விட்டுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலையும் நல்லா வறுபடணும். அது நசுக்கி பார்த்தா அப்படியே பவுட்ரு ஆகணும், அந்த மாதிரி வறுபடணும் கருவேப்பிலையும். எதுவுமே ஈரமாக இருக்கக்கூடாது. இதில் ஒரு காஞ்ச மிளகா ஒரு 5-6 போட்டுக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி போட்டாலும் ஓகே தான், அது கலர் கொடுக்கும். இது நான் கலர் இல்லாத மிளகா தான் போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்டிலே நம்ம கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடும். மிளகாவும் வறுபட்டு வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். நம்ம அந்த பவுடரை இப்போ இதில் நிறைய தான் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் பாதி கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. இதில் ஒரு 1/4 தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் எப்படி நொறுங்கி வருது. அந்த அளவுக்கு கருவேப்பிலை நொறுங்கணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நிறைய மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. இது ரெடி பெப்பர் மசாலாவில். இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு பண்ணலாம், இதில் நீங்கள் காய்கறியில் பண்ணலாம், இல்லை சிக்கனில் பண்ணலாம், மட்டனில் பண்ணலாம். எல்லாத்துக்குமே இந்த பெப்பர் மசாலாவுக்கு இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு நம்ம இதிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு பேன் வச்சுட்டேன். இதில் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் போட்டுட்டு வெங்காயம் தாளிக்க போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப கருப்பாக கறிய தேவையில்லை, ஆனால் நல்லா வதங்கி வரணும். ரொம்ப வதங்கி பிரியாணி அளவுக்குலாம் வதங்க தேவையில்லை, ஆனால் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வதங்கி வரும்போது நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுவோம். இப்போ நம்ம அதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வருது. கருவேப்பிலை இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இதுக்கு ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்போ அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி மேலே லைட்டாக உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ வந்து நல்லா வேகும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இப்போ வதங்கி வர டைமில் வந்து நம்ம நல்லா மூடி போட்டு தான் வேக வைக்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ரொம்ப கிண்டி விடாமல் இருந்தீங்கன்னா பிடிச்சிரும். அதுக்காக நம்ம வந்து அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நல்லா வெந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மசாலா போட்டுடலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை போட்டுடலாம். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு ஸ்லோவில் கொஞ்சம் மீடியம்லேயே வைங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா தான் இதுக்கு ரொம்ப தேவை. இதுதான் ரொம்ப காரமாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். அப்போ தான் இந்த சளியெல்லாம் பிடிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் கிளியர் ஆகும். அதுக்காக தான் இது பெப்பரை மட்டுமே ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ணி இதில் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து நம்ம சிக்கனை போட்டுடலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ வந்து நான் கிரேவிக்காக வச்சுருக்கேன் தனியாக. இப்போ அவிச்சதுலேருந்து 1/2 கிலோவை இதில் நம்ம எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் இது வதங்கி வந்துருச்சு நல்லா. அந்த பச்சை வாசம் லைட்டாக போகிறது வரை வச்சுட்டு இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் அந்த வெறும் சிக்கன் மட்டும் போடாதீங்க, அந்த சூப்போடு சேர்த்து போடுங்க. கொஞ்சம் சிக்கன் சூப்பும் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நல்லா மூடி போட்டு தான் வேக விடணும், சரியா? இதுக்கு இல்லைன்னா வந்து நமக்கு அந்த எண்ணெய் மேலே நல்லா தெளிகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்லோவில் பண்ணணும். கிண்டி விடுறதுமே வந்து ரொம்ப பார்த்து பண்ணணும், ஏன்னா இது நல்லா வெந்திருக்கு. ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப வேகமாக பெரிய கரண்டி வச்சு கிண்டிங்கன்னா உடஞ்சிரும் ஃபுல் சிக்கனுமே. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக இல்லைன்னா சும்மா லைட்டாக எடுத்து இப்படி ஆட்டி மட்டும் விடுங்க அந்த பேனை. வேறு நீங்கள் ரொம்ப கிண்டாதீங்க. கிண்டுனீங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள் நம்ம 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிடுவோம். நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லியை வந்து வெட்டி நம்ம மேலே போட்டுருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப சளி பிடிச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சளியெல்லாம் இறங்கிடும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்லேயும் சாப்பிட்லாம், தோசை இட்லிலையும் சாப்பிட்லாம். நான் ரைஸில் தான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.